இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தை பகிர்வில் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டும் நம் அனைவரையும் சிந்திக்க அழைப்பு கொடுத்திருக்கின்றார். 38 ஆண்டுகளாய் சீலாவாம் குலத்திலே காத்து கிடந்த மனிதனுக்கு குணமளிக்கக்கூடிய அந்த குளத்திலே அழைத்து செல்ல யாரும் உதவி செய்யாத தருணத்தில் இயேசு அந்த மனிதனுக்கு உதவி செய்ததினால் இங்கே பிரச்சனைகள் அதிகமாக வலுப்பெறுகிறது. இயேசுவுக்கு எதிராக இந்த பரிசேய கூட்டம் போர்க்கொடி தூக்குகிறார்கள். ஓய்வு நாளில் ஏன் குணமளிக்க வேண்டும் என்ற கேள்வி கணைகளை எழுப்பி கொண்டே இருக்கின்ற பொழுது இந்த 5ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரத்திற்கு இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தள்ளப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில்தான் இயேசு மீண்டும் ஒட்டுமொத்த யூத சமுதாயத்திற்கும் ஒரு மனவருத்தம் தரக்கூடிய அளவிற்கு அவருடைய வார்த்தை இங்கே உச்சரிக்கப்படுகிறது. யூதர்களுடைய சமுதாயத்திலே ஒரு நடைமுறை வழக்கம் கடைபிடிக்கப்பட்டிருக்கின்றது. என்னவென்றால், யார் தன்னை கடவுளுடைய மகன் என்று சொல்லுகின்றானோ, யார் நான் இறைவனிடமிருந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றானோ அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தேவ தூஷணம் செய்கிறான் என்று அவனை கொன்று குவித்து விடுவார்கள். ஆனால் இன்று நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகிறார், நான் யார் தெரியுமா? நான் இறைவனிடமிருந்து வந்தவன், தந்தையிடமிருந்து வந்தவன் என்று தன்னை பற்றி கூறுகிறார். இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது இன்னும் அவர்களுக்கு கோபக்கணைகள் எழுகிறது. இது ஒரு புறம் இருக்க, இரண்டாவது இயேசு இன்னும் அதிகமாக வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல யூதர்களுக்கு இன்னும் ஒரு ஆழமான அழுத்தத்தையும் இன்னும் கோபத்தையும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு சொல்லுகிறார், உங்களுக்கு கடவுளை தெரியாது, என் தந்தையை தெரியாது என்று. பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, வேறு ஒருவர் யாராவது இதை பற்றி சொல்லியிருந்தால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கலாம். ஆனால் உங்களையும் என்னையும் படைத்தவர், இந்த ஒட்டுமொத்த யூத சமுதாயத்தையும் படைத்தவர், பார்வோன் மன்னனிடமிருந்து விடுதலை கொடுத்து அழைத்து வந்தவர், நம் அனைவருடைய மீட்பிற்காக, இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லோருடைய மீட்பிற்காக தன்னையே முழுவதுமாக அர்ப்பணித்து கொண்டிருக்கின்ற இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறியதில் தெளிவான அர்த்தங்கள் இருக்கின்றன. நான் யார் தெரியுமா? உண்மையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் என்பதை அந்த கூட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு தெரிந்தாலும் தெரியாதது போல அவருக்கு எதிராக நின்றார்கள். ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தில் இப்படிப்பட்ட ஓர் இறைவாக்கினரை அவர்கள் கண்டதில்லை. எல்லா இறைவாக்கினர்களை விட இயேசுடைய சொல்லும் செயலும் நேரடியாக இறையரசை இந்த மண்ணுலகிற்கு எடுத்து வந்ததை அவர்கள் உணர்ந்தார்கள். உணர்ந்துதான் இயேசுவுக்கு எதிராக அவர்கள் தடைக்கற்களாக நின்றார்கள். எனவேதான் இயேசு அழகாக சொல்லுகிறார், நான் யார் தெரியுமா என்றும். ஒருவேளை நீங்கள் என்னை அறிந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் தந்தையும் உங்களுக்கு நன்றாக தெரியும். எனவே நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளாததினால், என்னுடைய செயல்பாடுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாததினால், என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் உள்வாங்காததினால் நான் யார் என்று உங்களுக்கு தெரியவில்லை, நீங்கள் கடவுளை அறியாதவர்கள் என்று ஆணித்தரமாக இயேசு அடித்து பேசுகிறார். அதிகாரத்தனமான வார்த்தைகள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு அந்த சமுதாயத்திலே அவர்கள் மத்தியில் பேசுகின்ற பொழுது அவர்கள் இன்னும் இயேசுவின் மீது கோபக்கணைகளை உருவாக்கி எப்படியாவது இந்த மனிதனை கொன்று குவித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்களுடைய திட்டங்கள் அதிகமாக செயலாக்கத்தில் உருவாக்கப்பட்டு கொண்டிருந்தன. யோவான் நற்செய்தியில் அழகாக பதிவு செய்வார், இன்னும் அவருடைய நேரம் வராததினால் அவர்களால் தொட முடியவில்லை என்று. பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்விலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்களும் நானும் தள்ளப்பட்டிருந்தால், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இறைவன் நம்மோடு பயணித்து கொண்டிருக்கின்ற பொழுது
யாராலும் நம்மை ஒரு பொழுதும் தொட்டுவிட முடியாது. சாத்தானாலும் தொட்டுவிட முடியாது. நம் அருகில் இருப்பவர்களால் நம்மை தொட்டுவிட முடியாது. ஏனென்றால் நாம் இறை வார்த்தையை போதித்து கொண்டே இருக்கிறோம். இறை செயல்பாடுகளை மக்கள் மத்தியில் எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். எனவே இந்த தவக்காலத்தில் பயணித்து கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் செய்யக்கூடிய ஒரே ஒரு செயல்பாடுகள் என்னவென்றால், இயேசு யார் என்பதை நம்முடைய சொல்லிலும் செயலிலும் வெளிப்படுத்துகின்ற பொழுது நாம் யார் என்பதும் அவர்களுக்கு தெரியும். ஏனென்றால் அடிக்கடி நான் மறையுரையில் சொல்லுவது இதுதானே, பெருமத சகோதர சகோதரி உங்களையும் என்னையும் பார்த்து கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் கிறிஸ்து நமக்குள் இருப்பதினால் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறோம். எனவே கிறிஸ்து நமக்குள் இருக்கின்ற பொழுது கிறிஸ்து எப்படி இந்த மண்ணுலகிலே தன்னுடைய பணியை தெளிவாக மக்களுக்கு வாழ்ந்து காட்டி செய்து காட்டினாரோ, அதே போல நாமும் செய்து காட்ட வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திருவுளமாக இருக்கிறது. இதை எப்பொழுது செய்ய போகிறோம்? இன்னும் பல ஆண்டுகள் தேவையா? இன்னும் பல நேரங்கள் தேவையா? இல்லை. இந்த தவக்காலமே அதற்கு சிறந்த காலமாக இருக்கிறது. எனவே ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்வாக மாற்றி அந்த வாழ்வையை பிறருக்கு அர்ப்பணித்து நாம் வாழ்கின்ற பொழுதுதான் கிறிஸ்துவை நாம் இந்த மண்ணுலகிலே பிறருக்கு வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஆற்றலும் வல்லமையும் இறைவன் நமக்கு நிறைவாக கொடுப்பார். அந்த வரத்திற்காக இந்த நாளிலே ஆண்டவர் கரத்தில் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். இறையாசிர் என்று உங்களோடு.